வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட் அண்ட் இன்றைக்கி மண்டே நாள் ஒரு கேம் எடுத்து மொத்த கதையை நம்ம விளக்குவோம். ஸோ லாஸ்ட் மண்டே வந்து நம்ம அசாசின்ஸ் கிரீட் 3 பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் 4 பிளாக் ஃப்ளாக். ஸோ பிளாக் ஃப்ளாக் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். விளையாடினவங்களுக்கு எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான கேம். பிகாஸ் இந்த மேப் பார்த்திங்கன்னா வேறு லெவல், ரொம்பவே பெருசு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேப் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வர அசாசின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைரேட்னா நம்ம கேப்டன் ஜாக்ஸ் வர மாதிரி. இதில் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் எட்வர்ட் கென்வே. ஸோ கென்வேன்னு சொன்னோன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து ப்ரீவியஸாக வந்து அந்த கார்னர் கென்வே AC3 வருவார்ல, அவரோட தாத்தா தான் இவர். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா மேப்பை மாதிரியே ரொம்பவே பெருசு. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக நான் முடிக்கவே இல்லை, அது சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வர டெம்ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ரொம்பவே கம்மி பண்ணி சொல்கிறேன். ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னொரு ஷிப் கூட வந்து சண்டை போட்டுட்ருப்பீங்க. அந்த ஷிப்பை யார் வந்து இயக்குறா, அந்த ஷிப்போட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அசாசின். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டங்கன் வால்போல். ஸோ அவரை பற்றின பேக் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பைரட்ஸ் எல்லாரையும் வந்து அடிக்கிறார் போல். ஸோ இல்லைனா இவங்க வந்து அவங்க கூட வந்து ஏதாவது வாம்புக்கு போயிருக்கணும். ஏன்னா இவங்க பைரட்ஸ் தானே அடித்து போட்டுக்கிறதா இவங்களோட வேலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த டங்கன் வால்போல், அதாவது அசாசின் வந்து எப்படியோ வந்து ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. பட் கடைசியில் வந்து அவங்க உள்ளே இருக்க அந்த ஃபயரை வந்து வெடித்து எல்லாரும் வந்து தண்ணியில் வந்து விழுந்துடுறாங்க. ஸோ 2 ஷிப்பும் வந்து இப்போ காலி. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே வந்து கரையை விழுந்துறாரு நம்ம எட்வர்ட் கென்வே. ஸோ பக்கத்துலேயே திரும்பி பார்த்தா அங்கே தான் வந்து நம்ம அசாசினை வந்து ஒன்றா சேர்ந்து கரை வரங்கிறாங்க. அவங்க வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, நான் வந்து இங்கேருந்து ஹவானா போனோம், நான் உனக்கு எவ்வளோ காசு வேணால் தரேன், எனக்கு எங்கே கூட்டு போகிறேன்னு கேட்பாங்க. உடனே நம்ம எட்வர்ட் கென்வே தான் வந்து பைரட் ஆச்சு, எல்லாருக்கிட்டே அடிச்சு போட்டுக்கிறதா நான் ஒரு வேலை. ஸோ இவர் வந்து உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி வந்து எடுக்க பார்ப்பாரு. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அசாசின் அங்கே தப்பிச்சு ஓடிடுவார். பட் இருந்தாலும் அந்த அசாசினை வந்து பார்த்திங்கன்னா தோடத்தி பிடிச்சி அவரை கொண்டுட்டு அவர் உடம்புல இருக்க எல்லா காசையும் ஏற்றுடுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட ட்ரெஸ்ஸையும் போட்டிட்டு அவர்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்க ஒரு பொருளை நீ வந்து இந்த ஹவானாவில் இருக்க கவர்னர்கிட்ட கொடுத்தனா அவனுக்கு ஏகப்பட்ட காசு தருவாங்க அப்படி சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ இவர் வந்து காசுக்காக தானே பண்ணுறாரு. ஸோ அதனால் காசு எடுக்கிறதுக்காகவே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த டங்கன் வால்போல் அந்த பேரில் வந்து அங்கேருந்து கிளம்பி ஹவானா போவார். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நீங்கள் அந்த அனிமல்ஸை வருவீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம டெஸ்மன் வேலேருந்து இந்த மாதிரி அசாசின்ஸ் கிரீட் 3 வந்து இறந்து போயிருப்பார். ஸோ இந்த மாதிரி டெஸ்மன் வேலோட அந்த ஜீனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரீவியஸ் அந்த கென்வே அவங்களோட இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து யார் வேணாச்சும் ஆராய்ச்சி பண்ணுற முடியாத மாதிரி ஒரு அனிமல்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அனலிஸ்ட்டாக அங்கே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜானுன்னு ஒருத்தர் வந்து கால் பண்ணுவார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஹேக்கர். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவார். இந்த மாதிரி அவங்க உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்தனா நான் உனக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அனலிஸ்ட்டும் அதுக்கு வந்து உதவி செய்வார். அதாவது நீங்கள் தான் அனலிஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கிளியராக பார்ப்போம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ஸ்டோக்க கம்பெனியோட CEO மீட் பண்ணுவீங்க. CEO பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்காகோ போகும்போது எய்டன் பிஎஸ்ஸால் வந்து கொலை பண்ணப்பட்டுருவார். ஸோ யார் அந்த எய்டன் பிஎஸ் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஏடன் பேஸ் யார் உங்களுக்கு தெரியுமா? மறக்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவரை பற்றின கேம் அப்டேட்ஸும் வந்து நாம் இந்த சேனல்லே பார்க்கலாம். பட் அசாசின்ஸ் கிரீட் சீரிஸ் முதல்ல முடியட்டுமே. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எட்வர்ட் கென்வே அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹவானாக்கு போகிறாரு. ஸோ ஹவானாவில் போய் அங்கே போய் இருக்க நம்ம கவர்னரை பார்க்குறாரு. ஸோ கவர்னர் ஆப்வியஸ்லி டெம்ப்ளராக தான் இருக்கணும். ஸோ அவர் கூட பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க, உஜர்ஸ் அண்ட் ஜூலியன் டிசாசேம். ஸோ நம்ம கவர்னரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாரஸ். இவங்க 3 பேரும் ஏதோ ஒரு அப்சர்வேட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எட்வர்ட் கென்வே கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் டப்பா, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சொட்டு ரத்தம் இருக்கும். ஸோ அது பேர் வந்து பார்த்திங்கன்னா வாயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு மேப் இருக்குது. ஸோ அந்த மேப்பை யூஸ் பண்ணி அந்த அப்சர்வேட்டரி கண்டுபிடிச்சா ஏகப்பட்ட பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளரோட ரிங்கை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் நினைப்பீங்க இந்த மாதிரி நம்ம எட்வர்ட் கென்வே வந்து இந்த மாதிரி டெம்ப்ளராக மாட்டேன் நான். அதுதான் கிடையாது. அவர் வந்து வேறு லெவலில் போவார். அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த எல்லா டெம்ப்ளஸும் சேர்ந்த இந்த மாதிரி சேஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தேடி போகிறாங்க. அவன் பேர் பார்த்தீங்கன்னா ராஜர்ஸ். ஸோ அவன் வந்து தான் முக்கியமான ஒரு கீ மாதிரி அந்த அப்சர்வேட்டரி ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அவனை தேடி போகிறாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் தப்பிச்சு ஓடி போயிடறான். ஏன்னா அவனை காப்பாற்ற நிறைய அசாசின்ஸ் வந்துடுறாங்க. எல்லா அசாசின்ஸையும் வந்து நம்ம டெம்ப்ளஸ் வந்து கொண்டுடுறாங்க. நம்ம எட்வர்ட் கென்வே பார்த்தீங்கன்னா அந்த சேஜை துரத்தி பிடிச்சி இந்த மாதிரி கவர்னர்கிட்ட கொடுத்துறாரு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்புறாரு. நம்ம எட்வர்ட் கென்வேக்கு செம்ம காண்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வந்து துரத்தி பிடிச்சாருங்கன்னா தமாத்தோட காசு தரீங்கன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட் பானட் கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வேறு வழி தெரியல, அவன் அந்த சேஜை நானே கடத்தி கொண்டு போய் அவங்ககிட்ட வந்து உண்மையை வர வச்சு நானே அந்த அப்சர்வேட்டரை கண்டுபிடிக்கிறேன், அதை விற்று எனக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிளான் போடுறாரு. ஸோ அதனால் அந்த சேஜை தூக்குறதுக்காக இந்த மாதிரி நம்ம டாரஸோட இடத்துக்கே போய் அடித்து உடச்சி உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் நம்ம டாரஸ் அங்கே சும்மா இருப்பாரா, ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது ஏகப்பட்ட காட்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட. ஸோ அவர் வந்து நீ வந்து இம்போஸ்டர், அதாவது
உளவாளின்னு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்ல டங்கன் வால்போல் என்ன பண்ணான்னு இவன் சொல்கிறான், ஆஃப்கோர்ஸ் நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து தவறான விஷயம், இனிமேல் நீ என்னோட அடிமை அப்படின்னு சொல்லி அவனை வந்து அடித்து போட்டு நம்ம எட்வர்ட் கென்வேவை அவரோட ஷிப்புக்கு கொண்டு போயிடுறாரு. அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் அடிவாளி அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க இருக்கார். இந்த அடிவாளி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அசாசனாக மாறிடுவார். ஸோ 2 பேரும் வந்து அவங்களோட திறமையை யூஸ் பண்ணி அந்த மொத்த ஷிப்பை வந்து தங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லா ஷிப்பில் இருக்க எல்லா பிரிசனர்ஸையும் வந்து விடுவிச்சு அவங்க ஷிப்புக்கு வந்து ஒரு க்ரூ மெம்பர்ஸாக வந்து சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்புக்கு வந்து ஜாக்டா அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஷிப். ஏன்னா இந்த ஷிப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மற்ற ஷிப்பை வந்து போட்டு தரீங்க. நேவல் காம்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பைரேட் மாதிரியே பக்கத்தில் வர எல்லா ஷிப்பை வந்து அடிச்சு நொறுக்கலாம், தெறிக்க விடலாம். ஸோ அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த கேமையும் தூக்கி மேலே நிறுத்துது. ஸோ மற்றபடி எல்லாமே நார்மல் தான், பட் இந்த நேவல் காம்பேட் தான் வந்து வேறு லெவலு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து கிளம்பி நாசாவுக்கு போவீங்க. ஸோ அந்த நாசா தான் வந்து இந்த பைரட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று கூட்டுற இடம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எட்வர்ட் டச், ஹாரிங் ஹோல்டு, ஜாக் ராக்கம், அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம ஜேம்ஸ் கிட், இவங்க 4 பேர் வந்து மீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த அப்சர்வேட்டரி, அதுக்கப்புறம் இந்த டங்கன் வால்போல் இவங்க எல்லாரையும் பற்றி மென்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த அப்சர்வேட்டரியை பற்றி சொல்லும்போது நம்ம ஜேம்ஸ் கிட் வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அவன் வந்து சொல்லுவான், அப்சர்வேட்டரி அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது வந்து ஒரு லெஜெண்டு, அதை வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நம்ம எட்வர்ட் கென்வே இந்த மாதிரி தங்கிட்ட இருக்க மேப்பை தூக்கி அமைக்கிறாங்க. சரி இதை நான் ஆராய்ச்சி பண்ணி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போயிடுவான். ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாசா மேலே நம்ம ஜூலியன் டி சேஸை வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஏற்படுத்துவார். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஜூலியன் டி சேஸை வந்து அவர் போட்டு தள்ளுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஷிப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாசாவுக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துருவார், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பாக கொடுத்துருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ வந்து அந்த கேமை விட்டு வெளியில் வருவீங்க, அதாவது ஆனிமல்ஸ் விட்டு வெளியில் வருவீங்க. ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும்னா நம்ம ஜான் ஆல்ரெடி சொல்லியிருக்க போது அந்த ஜான் வந்து நீ அந்த ஹேக்கிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஏற்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ஸ்டோக்கோட சிஇஓ வந்து மாயமாயிட்டார். அதனால் எல்லா எம்ப்ளாயிஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கரில் ஒரு கைதி மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த பங்கர்லேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களால அந்த ஆனிமல்ஸுக்குள்ளே போக முடியும். ஸோ எதுக்கு அந்த பங்கரில் அடைச்சி வச்சாங்கன்னு தெரியல. நம்ம ஜான் அப்பப்போ அந்த ஹேக்கிங் யூஸ் பண்ணி அவர் வெளில கூட்டு வந்து இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிப்பார். ஸோ அப்பப்போ அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் தேவையான விஷயங்களை யூஸ் பண்ணிப்பார். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எட்வர்ட் வந்து இந்த மாதிரி அந்த ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்க போயிருக்காருன்னு. ஸோ இவருக்கு வந்து ஒரு க்ளூ கிடச்சிருக்கு போல். ஸோ நம்ம ஜேம்ஸ் கிட்ட மீட் பண்ண போயிருக்காரு. அந்த ஜேம்ஸ் கிட்ட எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கான். டூலம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அசாசன்ஸோட மிகப்பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா அசாசன்ஸும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஜேம்ஸ் கிட்ட ஒரு அசாசன் தான். ஸோ அவரோட ஹெல்ப்போட வந்து உள்ளே இருக்க ஒரு கேவை போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்குது. அதை பார்த்தோம் நம்ம எட்வர்டுக்கு வந்து இது ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், இவர் பேர் வந்து சேஜ், இந்த ராபர்ட்ஸ், நான் வந்து காப்பாற்றி தான் இந்த மாதிரி டெம்ப்ளஸ் கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து நம்ம ஜேம்ஸ் கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி சேஜ் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கீ, அவன் இந்த அப்சர்வேட்டரி வந்து ஓப்பன் பண்ணிவிடான். ஸோ நம்ம தான் அவனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த அசாசன்ஸ்க்குலாம் வந்து மென்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சமகாண்டில் இருக்க நம்ம எட்வர்ட் கென்வேல, ஏன்னா அவன் வந்து டங்கன் வால்போல் கொண்டுட்டான. ஸோ அதனால சமகாண்டில் இருக்காரு. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து அந்த மொத்த டூலம்லேருந்து வந்து பேனிஷ் பண்ணிடுறாரு. ஸோ இனிமேல் எட்வர்ட் கென்வே அந்த இடத்துக்கே வர முடியாது, அந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம எட்வர்டுக்கு பார்த்தீங்கன்னா காசு மட்டும் தான் மோட்டிவ், அவன் வந்து மொத்த அசாசினாக மாறவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி ராபர்ட்டை பிடிச்சா நிறைய காசு கிடைக்கும், அந்த அப்சர்வேட்டரிக்கு உள்ளே இருக்கிறத விற்று நம்ம பெரிய பணக்காரங்க எல்லாம். ஸோ அப்படி வந்து தன்னோட மொத்த குருவை வந்து நம்ப வைக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம அந்த டாரஸ் அந்த கவர்னர் இருக்க பார்த்தீங்கன்னா அவனையும் வந்து ஒரு கீயாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவரை யூஸ் பண்ணி அவரோட மொத்த ஃபோட்டோ அச்சு நொறுகிறாரு. ஸோ அவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராபர்ட்டை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி மீட் பண்ண டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராபர்ட் வந்து இந்த மாதிரி ஜூலியன் பிரின்ஸ் அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி அடிமையாக இருக்க விஷயம் தெரிய வருது. ஸோ ஜூலியன் பிரின்ஸ் கிட்ட காசு கொடுத்து அது ராபர்ட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஜூலியன் பிரின்ஸ் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சது, அதாவது தங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இதுக்குள்ளே ஏதோ பிளான் இருக்குன்னு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எட்வர்ட் கென்வேயும் ஜேம்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிளான் போடுறாங்க. நம்ம அந்த பிரின்ஸை கொலை பண்ணிவிட்டு நம்ம ராபர்ட்டை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் ஜேம்ஸ் கிட்ட தன்னோட மேக்கப்லாம் கலைச்சிட்டு ஸோ தான் வந்து ஒரு பையன் கிடையாது, ஒரு பொண்ணு, அவள் பேர் மேரி அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பிரின்ஸை கொலை பண்ணிவிட்டு ராபர்ட்டை காப்பாற்றலாம் ட்ரை பண்ணும்போது ராபர்ட் சொல்கிறாரு, நான் அவனோட அடிமையாகவே இல்லை, நான் அவங்ககிட்ட ஒரு பாதுகாப்புக்காக தான் இருந்தேன், ஸோ என்னை எப்படி பாதுகாப்புன்னு எனக்கு தெரியும் சொல்லி அங்கே வந்து தப்பிச்சு போயிடுறான். ஸோ இப்போ சேஜை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எட்வர்ட் வந்து அங்கேருந்து கிளம்பி நாசாவுக்கு போயிடறாரு. அங்கே போய் நிறைய பைரட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக நம்ம பிளாக் பியர்டுக்கு அவருக்கு தேவையான மெடிசன்ஸ் இதெல்லாம் அதை வந்து ஆட்டையை போட்டு கொடுக்குறாரு. ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்ஜர்ஸும் கூட இருக்க அந்த ராயல் நேவி இவங்களும் வந்து அந்த மொத்த பைரட்ஸையும் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம், நாங்கள் கேட்குற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற எல்லா பைரட்ஸும் இதை வந்து எதிர்க்கிறாங்க. ஒருத்தர் தவிர அவர் தான் வந்து நம்ம ஹாரிகால்ட். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒத்து போகிறாரு. இது நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்டே நம்ம அந்த ராயல் நேவி இந்த மாதிரி நாசா மேலே ஒரு
படை, அதாவது ஒரு போர் தொடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஹாரிங்கோல்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரைட்டர், அதாவது கூடவே இருந்து முதுகுல குத்துன மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவருக்கும் காசு தேவைப்படும், அவரும் பயிர் தானே. ஸோ இந்த மாதிரி மொத்த நாசாவையும் பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கி தெறிக்க விட்டுட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பிளாக் பேர்ட் அவரோட ஷிப்பில் வந்து அவர் மாட்டிக்கிட்டார். நம்ம எட்வர்ட் வந்து அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். பட் சுற்றி இருக்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பேர்டை கொண்டு போட்டுருவாங்க. ஸோ அவரோட அந்த மென்டர், அவரை வளர்த்தவரே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இறந்து கிடக்கிற பார்த்தோன்னா நம்ம எட்வர்டு கொஞ்சம் அப்படியே நிலத்தட்டு மாதிரி போயிடுவார். ஸோ அங்கே வந்து தப்பிச்சு அங்கே வந்து எஸ்கேப் ஆகிடுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிமேல் வேறு வழி தெரியல, கண்டிப்பாக நம்ம அந்த ராபர்ட்டை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வராரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப்பில் வந்து அடிமையாக இருக்க விஷயம் தெரியுது. ஸோ அந்த பிரின்சஸையும் தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்தா அங்கே அவர் காணும். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க அந்த ஜாக்கு, சார்ல்ஸுங்கிற 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதிரிகளாக மாறி நம்ம எப்படியே கொண்டு போய் ஒரு ஐலாண்டில் அடைச்சி வச்சுடுறாங்க. நம்ம சார்ல்ஸுக்கு பார்த்திங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சார்ல்ஸ் அங்கேயே அடிச்சு போட்டு அவர் அங்கே தப்பிச்சு இந்த மாதிரி ராபர்ட்டை தேடி போகிறாரு. போகிற வழியில் நம்ம ராபர்ட்டையும் மீட் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம ராபர்ட் கிட்ட கேட்குறாரு, நீ எதுக்கு தப்பிச்சு போயிட்டே இருக்கேன்னு. நம்ம மெசேஜ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உன்னை நம்பலை, அதனால தான் தப்பிச்சு போயிருக்கேன், நீ ஒரு டெம்ப்ளராக இருந்து என்னை கொண்டுட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அவர் வந்து உடனே நான் உனக்கு என்ன பண்ணி ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாரு. உடனே தூரத்தில் ஒரு ஷிப்பை காமிச்சு அதுக்குள்ளே 2 டெம்ப்ளர் இருக்காங்க, 2 பேரும் போட்டு தட்டுவா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் போட்டு தட்டு வராரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பை தனக்கே வந்து ஒரு ஓனாக எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போ வந்து நான் உன்னை நம்புகிறேன், நீ வந்து என்ன கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இவரும் ஓகே தலையாட்டிக்கிட்டு அங்கே கிளம்பி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மீட் பண்ண வராரு. அப்போ பார்த்திங்கன்னா ஹாரிங்கோல்ட் இவ்வளோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. ஸோ ஹாரிங்கோல்டையும் போட்டு தட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி அப்சர்வேட்டரிக்கு போகிறாங்க. ஸோ அப்சர்வேட்டரிக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு கிறிஸ்டல் ஸ்கல் இருக்குது. அந்த ஸ்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு வயல்ஸ் இருக்கும். ஸோ வயல்ஸுக்குள்ளே இருக்க பிளட்டை அந்த ஸ்கல் மேலே வச்சிங்கன்னா அவங்கள நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்க வழியாக நீங்கள் வந்து என்ன நடக்குதோ அதை வந்து பார்த்துடலாம். இது வந்து ஆப்பிள் ஆஃப் ஃபீடன் கிடையாது, இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்டிஃபேக்ட். ஸோ இப்போ என்னோட பிளட் அந்த வயலுக்குள்ளே வச்சா நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி, இது வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ராபர்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் நம்ம, சரி நீ பார்த்துட்டேன், இனிமேல் நீ உயிரோட இருக்கக்கூடாதுல வந்து அடித்து கீழே தள்ளி விடுறாரு. பட் அஃப்கோர்ஸ் நம்ம எட்வர்ட் அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ தப்பிச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வந்து நிற்கும் போது அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ராயல் நேவி வந்துடுறாங்க. ஸோ ராயல் நேவி வந்து இந்த மாதிரி நம்ம எட்வர்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6 மாதம் அவர் வந்து ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம மேரி அண்ட் ஆனி 2 பேரையும் கூட்டிட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மேரி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான். ஸோ அவள் ப்ரெக்னென்ட் முடிகிறது அப்புறம் வந்து 2 பேரும் சேர்த்து தூக்கில் போட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து குழந்தை பிறந்துடும், குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மேரிக்கு வந்து உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எட்வர்ட் வந்து அந்த மேரியை காப்பாற்றலான்னு வருவார். ஸோ மேரி பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு வீக் ஆகிருக்கனால பாதி வழியில் வந்து இறந்து போயிடுவான். ஸோ இறதுக்கு முன்னாடி சொல்லுவான், நீ வந்து ரொம்பவே நல்லவன் எட்வர்ட், இதையே மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லி இறந்து போயிடுவான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் ஆகும் நம்ம எட்வர்டுக்கு. என்னால் தானே வந்து மேரி இறந்து போனான், பிகாஸ் அவரால் தான் வந்து இந்த மொத்த பேரும் வந்து மாட்டிப்பாங்க. மொத்த அந்த பைரட்ஸ் மாட்டிக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்வர்டு தான். ஸோ இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் வந்து ஒரு நல்லவனாக மாறுறேன்னு சொல்லி ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக டுலும் போகிறாரு. டுலுமில் போய் ஒரு அசஸனாக மாறலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஆடி வழியும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு அசஸனாக மாறிட்டார். ஸோ இப்போ வந்து அவரோட அந்த ஷிப்போட குவார்ட்டர் மாஸ்டராக நம்ம ஆனி தான் இருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு டெம்ப்ளராக வந்து போட்டு தள்ளுறாங்க. முதல்ல உஜ்ஜஸை போட்டு தள்ளுறாங்க, அதுக்கப்புறம் ராபர்ட்டை தேடி போகிறாங்க. ஸோ ராபர்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிப் வந்து தன்னோட கையெடுத்துக்கு வச்சுருக்கான். ஸோ அவன் வந்து போடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், செம்ம பெரிய ஷிப்பு. நீங்கள் எப்படியே கஷ்டப்பட்டு அவனை கொண்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்லுவான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட உண்மையான பேர் ஐட்டா. ஸோ அதாவது ஜூனோவோட புருஷன் அவன் தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ ஜூன் என்ன பண்ணான்னா இந்த மாதிரி அவளோட பிளட்டை எடுத்து ஹியூமன்ஸோட உடம்புல கொடுத்துருவான். ஸோ அப்போ வந்து வருஷத்துக்கு, அதாவது எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது, எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து அவன் வந்து திருப்பி பிறப்பான். ஸோ அந்த மாதிரி பிறக்கும்போது அவன் வந்து திருப்பி அந்த ஜூனை வந்து உயிரோடு கொண்டு வர முடியும். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த ராபர்ட்டும் ட்ரை பண்ணியிருக்கான். பட் அவனால் முடியல. ஸோ அவனே வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம டாரஸை தேடி போகிறாங்க. ஸோ டாரஸ் வந்து இந்த மாதிரி அதே அப்சர்வேட்டரியில் நிற்கிறாரு. அவருக்கு வந்து என்னென்ன செய்கிறதுன்னு தெரியல, பிகாஸ் அந்த கிறிஸ்டல்ஸ்கள் வந்து நம்ம எட்வர்ட் கிட்ட இருக்குது. ஸோ முன்னாடியே அதை காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம டாரஸ் வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ மீதி இருக்க அசாசின் மென்டர் ஆனி அடிவலி 3 பேரும் ஒன்றா வந்து அந்த கிறிஸ்டல்ஸ்களை இருக்க இடத்துல வச்சுக்கிட்டு இதை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், இனிமேல் இந்த இடத்துக்கு யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அங்கே வந்து போக சொல்லிடுறாங்க. ஸோ இது நடந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி அந்த ஆனிவர்சரி வெளில வரீங்க. ஸோ என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜான் வந்து உங்களை அவர் ட்ரிக் பண்ணிடுவார். அதாவது நான் வந்து ஹேக்கர் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரிக் பண்ணி என்ன பண்ணுவான்னா ஜூனோவை அவரோட உடம்புல வந்து ஆக்சஸ் பண்ண வச்சுருவார். ஸோ ஜூனோ வந்து இன்னமும் ஸ்டில் உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க மெமரிஸை வந்து இந்த அனலிஸ்ட் உடம்புல வந்து இறக்க ட்ரை பண்ணுவார். அந்த ஜான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் பார்த்தீங்கன்னா ஐட்டா வந்து வருஷத்துக்கு ஒருத்தர் பிறப்பானே. ஸோ இப்போ வந்து அவன் வந்து ஜானாக பிறந்திருக்கான். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி ஜூனோ உள்ளே இருக்க ட்ரை பண்ணும்போது
வந்து இவனோட உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ இவனுக்கு வந்து ட்ரக்கு கொடுத்து இவனை வந்து வீக் ஆகி அதுக்கப்புறம் ஜூனை வந்து இறக்க ட்ரை பண்ணுவான். பட் அதுக்குள்ளே வந்து போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள பங்கருக்குள்ளே போகுது. ஜான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் ஜான் வந்து பொறுத்து அழுட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிஏ வந்து இந்த மாதிரி சாரி நான் வந்து தப்பான சொல்லி மன்னிப்பெலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் படம் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த படத்துக்கு வந்து டெத் ஆஃப் த கரீபியன் சீ அப்படின்னு சொல்லி பேர் கூட வச்சுருப்பாங்க. நம்ம எட்வர்ட் தான் அவரோட ஹீரோவாக வேறு வருவார். ஸோ இந்த மாதிரி நடந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக கேம் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து அனிமல்ஸுக்குள்ளே போவீங்க. போன உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எட்வர்ட், ஆனி இவங்க 2 பேர் மட்டும் தான் இன்னும் இருக்காங்க. ஏன்னா அந்த நாசாலேருந்து அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இக்வானா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பின்னாடி வந்து ஆனி பார்த்திங்கன்னா ஒரு சோகமாக ஒரு பாட்டு பாடுவான். அதாவது நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒன்றா இருந்தோம், ஸோ திடீர்னு இப்படி காலங்கள் மாறுது பற்றி அப்படி சொல்லி ஒரு பாட்டு பாடும்போது நம்ம எட்வர்ட் அப்படியே திரும்பி பார்ப்பாரு. அங்கே இருக்க எம்டி சேரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த கேங் வந்து உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ரொம்பவே கண் கலங்கிடும் அப்படியே. ஏன்னா அந்தளவுக்கு க்ளோஸான இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அங்கேருந்து கிளம்பி எட்வர்ட் வந்து அவரோட பொண்ணை மீட் பண்ண போவார். ஸோ அந்த ஒரு பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர். ஸோ எட்வர்ட் கென்வேயும் அவரோட பொண்ணான ஜெனிஃபர் இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி இங்கிலாந்து போவாங்க. இங்கிலாண்டில் போய் அவர் திருப்பி கல்யாணம் பண்ணிப்பார். கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு இன்னொரு குழந்தையும் பிறக்கும். அந்த குழந்தை பேர் தான் ஹேத்தம் கென்வே. இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த கதையை முடிச்சிருவாங்க. இதுதான் போஸ்ட் கிரெடிட் சீன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசாசின்ஸ் கிரீட் யூனிட்டி, அது அசாசின்ஸ் கிரீட் 5. பட் இது 2த்துக்கும் நடுவில் அசாசின்ஸ் கிரீட் ரோகுன்னு ஒரு கதை வந்துச்சு. ஸோ அதையே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எத்தனை பேர் வந்து அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃப்ளாக் விளையாடி இருக்கீங்க? ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ விளையாடினவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் அதான் மிஸ் பண்ணி தான் அதை கீழே சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களோட ரத்த நல்ல வீடியோவில் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டேன்.